ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் புறசமய தூடனம் எனும் தலைப்பில் 13வது பாடல். இந்த பாடலில் திருமூலர் நாம் எவ்வாறு பிறவித்துயரை அகற்றலாம் என்று வழிகூறுகிறார். இதோ அந்த பாடல். சேயன் அணியன் பிணியிலன் பேர் நந்தி தூயன் துளக்கர நோக்கு வல்லார்க்கு மாயன் மயக்கிய மானுடராமவர் காயம் விளைக்கும் கருத்து அறியார்களே. சேயன் அணியன் பிணியிலன் பேர் நந்தி. இறைவன் என்பவன் அவனை அறியாதவர்களுக்கு தொலைதூரத்திலேயே இருக்கின்றான். ஆனால் விரும்பி பணிவோருக்கு நெருக்கமாக அருள்வான். இயல்பாகவே அவனுக்கு பந்தபாசம் இல்லாதவன் அவன். அவனுடைய பெயர் நந்தி என்பதான். பிணியிலன் என்று கூறினால் பந்தபாசம் இல்லாதவன், அவன் பெயர் நந்தி, நந்தியம்பெருமான். தூயன் துளக்கர நோக்க வல்லார்க்கு, தூய்மையான மனதை எதிர்பார்க்கிறான். அதனால்தான் எவரொருவர் சிந்தனை ஒன்றி மனம் தளராது தடுமாற்றமின்றி அவனை தியானிக்க முயல்கிறார்களோ அவன் தூய்மையான மனம் என்று தூய்மையானவனாக அவன் காட்சியளிக்கிறான். மாயன் மயக்கிய மானுடராம் அவர். அப்படி அல்லாது மாயின் மயக்கத்தில் சிக்கி அதிலிருந்து வெளிவரத் தெரியாதவர்களுக்கு அவர் கண்ணில் புலப்படவனாக இருக்கின்றான். காயம் விளைக்கும் கருத்து அறியார்களே. இப்படி மாயையில் மயங்கி கிடக்கின்ற மனிதர்களை எல்லாம் தான் இந்த உடம்பெடுத்த பிறவியின் துயர் நோக்கம் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஒருவேளை அவனை நினைத்து அவனை போற்றி பாடினால் இந்த பிறவி துயரை நாம் அகற்றிவிடலாம். ஆனால் அவர்கள் அந்த மயக்கத்திலேயே இருப்பதால் அவர்களுக்கு பிறவித் துயரை எவ்வாறு அகற்றுவது என்று தெரியாமல் இருக்கிறார்கள் என்றார். இதைத்தான் திருமூலர் சேயன் அணியன் பிணியிலன் பேர்நந்தி தூயன் துளக்கர நோக்க வல்லார்க்கு மாயன் மயக்கிய மானுடராமவர் காயம் விளைக்கும் கருத்து அறியார்களே. இறைவன் என்ற ஒருவனை அறியாதவர்களுக்கு தொலை தூரத்திலே இருப்பவனாக காட்டு. ஒருவேளை விரும்பி பணிவோருக்கு அவன் நெருக்கமாக வந்து அருளுகின்றான். இயல்பாகவே அவனிடம் பந்தபாசம் இல்லாத அவனுடைய பெயர் நந்தியம்பெருமான். எவரொருவர் சிந்தனை ஒன்றி மனந்தளராது தடுமாற்றம் இல்லாமல் அவனை தியானிக்க முடிகிறார்களோ அவர்களுக்கு தூய்மையானவன் அவன். மாயையின் மயக்கம் தெரியாதவருக்கு புலப்படவனாக அவன் இருக்கின்றான். இப்படி மாயையில் மயங்கி கிடக்கின்ற மனிதர்களெல்லாம் அவர்கள் இந்த உடம்பில் இந்த பிறவித்துயரை எவ்வாறு போக்குவது என்று ஒரு நோக்கமில்லாமல் இருப்பதால் அவர்களுக்கு பிறவித்துயரை அகற்றுவது அறியாமலேயே இருக்கின்றார் என்கிறார் திருமூலர். ஓம் நமச்சிவாய.